Good morning, students. Today we are going to study India's international relations. Okay, last class we have studied India and its neighbors. Today we are going to study India's relationship with developed countries. Okay, developed countries. Already we have studied USA, European countries. Today we have studied Australia. Okay, Australia. India and Australia have built strategic trust over the years, slowly yet steadily. Okay, slowly India and Australia கொஞ்சமா improvement ஆயிட்டு இருந்தது. Australia and India are committed to working together to enhance maritime cooperation with India's bilateral naval exercise. ஓகேயா, என்ன செய்தாங்க, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க. ஆனா ஒர்க்கிங் டுகெதர் டு என்ஹான்ஸ் மேரிடைம் கோஆபரேஷன், அவங்களுக்குள்ளே நிறைய கோஆபரேஷன் பண்ணி இருந்தாங்க. என்ன ஒரு சின்ன ட்ரைட் பண்ணது, என்ன நேவல் எக்ஸசைஸ் பண்றதுமே பாத்தீங்கன்னா இரண்டு நாடுகளுமே என்ன செய்தாங்க, ஒரு கோஆபரேஷன், ஒரு ஒற்றுமையோட எல்லா விஷயங்களையுமே செயல்படுத்தினாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான். India decided to introduce Japanese Shinkansen system. ஓகேயா, என்னது ஜப்பானை பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியும். ஜப்பான் இஸ் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி during the time of Second World War. Japan completely crushed, isn't it? Completely surrendered, completely destroyed. Hiroshima and Nagasaki, the two places completely destroyed during the Second World War, isn't it? But anyway, Japan is one of the very important country because of industrialized country. The people are very active people. They are always think about their improvement only, their country's improvement only. Okay, எப்பவுமே அந்த நாடு ரொம்ப வளர்ச்சியான நாடுகள்ல ஒரு நாடு. அதுலயும் இல்ல ரொம்ப எப்பவுமே அவங்க வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த வேர்ல்டுல யாரு ரொம்ப ஆக்டிவ் பீப்புள் அப்படின்னு சென்சஸ் எடுத்து பார்த்ததுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யாரு? ஜப்பான் தான். அந்த அளவு த பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ். புரியுதுங்களா? எப்பவுமே என்ன செய்யணும்னா அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல டெவலப் ஆகணுங்கிற ஒரு திங்கிங் எப்பவுமே அவங்க மனசுல உண்டு. அதனாலதான் என்ன செய்யணும், வெரி ஷார்ட் பீரியட்ல 45ல கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் ஆன கண்ட்ரி அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. ரொம்ப ஒரு வளரும் நாடுகள்ல, அதாவது தொழில் வர்த்தகத்துல நல்ல வளரக்கூடிய நாடுகள்ல பெரிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி ஷாங்சன் முறை, அதாவது இந்தியால அறிமுகப்படுத்தப்படணும்னு முடிவு செய்தாங்க. இது எப்படின்னா, முக்கியமா சொல்ல போனா ஸ்பீட்லி ரயில்வே சிஸ்டம் வித் சேஃப்டி அண்ட் அக்குரசி. எப்படி இருக்கணும்? ஸ்பீடு, துல்லியமான முறையில உயர்தர ரொம்ப வேகமா போகக்கூடிய ட்ரெயினை நினைச்சுதாங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்த நினைச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ is one of the most successful example of Japanese cooperation. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம டெல்லி மெட்ரோ ட்ரெயின் இருக்கு இல்லையா, இது வந்து மொத சக்சஸ்ஃபுல்லா என்ன செய்தாங்க, ஜாப்பனீஸ் கோஆபரேஷனோட கொண்டு வந்தாங்க. ஓகே, தென் மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில்வே. மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில்வே இஸ் another ஏரியா ஆஃப் கோஆபரேஷன். சரிங்களா? அடுத்து மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு ஹை ஸ்பீட் ரயில்வே ஒன்னு கொண்டு வந்தாங்க. அது யாருடைய கோஆபரேஷன் தான்? ஜாப்பனீஸ் உடைய கோஆபரேஷன். The government of Japan has offered 20 seats per year to Indian nationals for a master's degree course in the University of Japan for serving the Indian Railway. சொல்லுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஜப்பான் அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னா இந்திய மக்களுக்காக இந்திய ரயில்வே துறையில பணிபுரியும் வகையில என்ன செய்தாங்க, ஜப்பானீஸ் யூனிவர்சிட்டியில, அதாவது பிஜினா என்னது, முதுகலை படிப்பு. புரியுதுங்களா? அது படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 20 சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த அளவு ஜப்பான் நம்மளுக்கு என்ன செய்யுது, நிறைய கோஆபரேஷன் எஜுகேஷனல் விஷயத்திலயும் பண்றாங்க. இந்த மேனுபேக்சரிங் செக்டார் Japan announced its cooperation of training 30,000 Indian people in the Japan India Institute of Manufacturing, providing Japanese style manufacturing skill to enhance India's manufacturing industry
base and contribute to make in India and skill India initiatives. புரியுதுங்களா? என்ன செய்திருக்காங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார், வாட் இஸ் மை மேனுஃபேக்சரிங் செக்டார்? ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரியலைஸ்ல மேனுஃபேக்சர்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செக்டார். ஜப்பான் announced its cooperation of 30,000 Indian people, training 30,000 Indian people. புரியுதுங்களா? என்ன செய்றாங்க? 30,000 இந்தியன் பீப்புள இந்த ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட்ல ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதுல என்ன செய்றாங்க? ப்ரொவைடிங் ஜாப்பனீஸ் ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கில். ஜாப்பனீஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, திங்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்கில்ல என்ன செய்றாங்க? சொல்லி கொடுத்திருக்காங்க. India's manufacturing industry based and contribute to make in India and skill India initiatives. புரியுதுங்களா? அப்படின்னா என்னது? மக்களுக்கு உற்பத்தி துறையில உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா திட்டத்துல என்ன செய்றாங்க? ஜாப்பனீஸ் உற்பத்தி திறன்களை என்ன செய்யணும்? நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஓகேயா? இன் 2017 the first 4 JIMS, what is the expansion? Japan India Institute of Manufacturing, okay, yeah, were started in the state of Gujarat, Karnataka, Rajasthan and Tamil Nadu, and JEC, okay, yeah, 2 Japanese endowed course in engineering colleges were established in Andhra Pradesh. புரியுதுங்களா? என்ன செய்றாங்க? in 2017 first 4 JIMS ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குஜராத்ல, கர்நாடகால, ராஜஸ்தான் and தமிழ்நாடுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் என்டோவர்ட் கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆல்சோ ஸ்டார்டட். ஓகேயா? எங்க? ஆந்திர பிரதேஷ்ல. ஓகேயாமா? 2017ல. ஓகே. ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 3 India Japan joint laboratories in the area of information and communication technology. புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரீசெண்டா என்ன கொண்டு வந்திருக்காங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ண 3 இந்தோ ஜப்பான் ஜாயிண்ட் லெபரட்டரிஸ். ஓகே, இந்தியாவும் ஜப்பானும் ஜாயிண்ட் லெபரட்டரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுனா ஏரியாஸ் ஆஃப் ஒன்லி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் என்னது இணையதள பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு பொருட்கள், இதெல்லாம் பற்றி என்ன கூட்டு, அதாவது ஜப்பான் இந்தியாவும் சேர்ந்து ஜாயிண்ட் லெபரட்டரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏசியா. இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏசியா. வெஸ்ட் ஏசியா இன்க்ளூட்ஸ் ஈஜிப்ட். வெஸ்ட் ஏசியா includes Egypt, the Arab Peninsula, Turkey and Iran. India and West Asia enjoy prehistorical ties. அதாவது வெஸ்ட் ஏசியாவும் இன்க்ளூட்ஸ் Egypt, the Arabian Peninsula. Arabian Peninsula என்னது? அரப் கண்ட்ரிஸ். அப்புறம் யாரு? டர்க்கி அண்ட் ஈரான். புரியுதுங்களா? இது எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கிய நாடு தான் என்ன சொல்றோம்? வெஸ்ட் ஏசியான்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா trade relations were established between the civilization of Mesopotamia and Indus Valley. Already we have studied, isn't it? Indus Valley civilization படிச்சிருக்கீங்க. சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி மெசபடோமியா இந்த நாகரிகத்தை இது வந்து அந்த காலத்திலே, இப்ப இல்ல, அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட், மெசபடோமியா அந்த டைம்ல என்ன செஞ்சாங்க? they have trade with each other. புரியுதுங்களா? they trade with India and West Asia. இவங்களும் அவங்களாம் சேர்ந்து நிறைய ட்ரேட் வணிக உறவு செய்திருக்காங்க. ஓகேயா? அப்பவுமே செய்திருக்காங்க. அதனால இப்பவும் நம்ம அந்த ட்ரேட் ரிலேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஏசியா stands a region of considerable significance for India. West Asia stands as a region of considerable significance for India, economically as well as strategically. நல்லா புரிஞ்சுக்கடா. நம்ம வந்து இந்தியாவுக்கும் அரப் கண்ட்ரி, அதாவது வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த எக்கனாமிக்கலி, அதாவது பொருளாதார ரீதியாகவும் வளர்ந்து வருவதற்கு நிறைய என்ன செய்திருக்காங்க? ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. வெஸ்ட் ஏசியா இஸ் கேட்வே டு லேண்ட்லாக்ட் அண்ட் எனர்ஜி ரிச் சென்ட்ரல் ஏசியா. என்னன்னா வெஸ்ட் ஏசியா இஸ் a gateway to landlocked. வெஸ்ட் ஏசியா வந்து எப்படி இருக்கு? ஃபுல்லா நிலந்தான் லேண்ட்லாக்ட். ஆல்ரெடி ஐ டோல்ட், isn't it? Remember,
சுத்தி நிலம் இருக்கும். ஆனா அங்க என்ன அதிகமா இருக்குன்னு உனக்கு தெரியும், எண்ணெய் ஆயில் அதிகமா இருக்கு. இதனால நம்ம இந்தியாவுக்கு அவங்க ஒரு நுழைவாயிலாக அமைகிறது. நுழைவாயில்னா கேட்வே. எதுக்கு? எனர்ஜி ரிசோர்சஸ். புரியுதுங்களா? நமக்கு ஆயில் நம்மளுக்கு தரவங்க அவங்கதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதிக அளவு ஆயில் அங்க இருக்குது. அந்த ஆயில் தரதுக்கு ஃபர்ஸ்டா இருக்கனால அவங்கள வந்து கேட்வே புரியுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? கேட்வே ஆஃப் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படிங்கிறாங்க. See, with the advent of the new millenniums, there has been extraordinary turn around in the relationship between the Gulf Cooperation Council countries and India. Gulf Cooperation, வளைகுடா. புரியுதுங்களா? Gulf Cooperation என்னது? வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், அதாவது கோஆபரேஷன் கவுன்சில். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆக இருந்தது. ஓகே, trilateral agreement called Chambakar Agreement was signed between India, Afghanistan and Iran, which has led to the establishment of transit and transport corridor among the three countries using Chambakar port. Okay, yeah. Trilateral agreement. What is my trilateral agreement? 3 நாடுகள் சேர்ந்த ஒரு அக்ரிமெண்ட். புரியுதுங்களா? 3 நாடுகள் சேர்ந்த ஒரு அக்ரிமெண்ட். இது என்ன செய்தாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் முக்கூட்டுறவு அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம்? இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். புரியுதுங்களா? இதன்படி பாத்தீங்கன்னா சபகார் அந்த ஒரு போர்ட் அது வந்து 3 நாடுகளுக்கு என்ன செய்யலாம், மட்டும்தான் என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த 3 நாடுகள் மட்டுமே என்ன செய்யலாம், அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? அந்த போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். That is this port is a golden gateway for India to access landlocked markets of Afghanistan and Central Asia by passing Pakistan. எது வழியா வருது? பாகிஸ்தான் வழியா அந்த போக்குவரத்து இருக்குது. புரியுதுங்களா? எப்படி இருக்காங்க? பாகிஸ்தான் வழியா தான் வர முடியும், அந்த ஏரியா வழியாக வர முடியும். ஆனா அது வந்து that is also one of the important harbor. புரியுதா? அது எது? பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி ஏசியா அந்த பகுதிகளில் இந்தியாவுடைய அணுகு ஒரு நுழைவாயிலாகவே இருக்குது. ஓகே, கேட்வேனா நுழைவாயில். ஓகேமா? சி அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இந்தியாவும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எந்த ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியா இஸ் a potential superpower and has growing international influence all around the world. புரியுதுங்களா? இந்தியா வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பொட்டன்ஷியல் சூப்பர் பவர்ஸ். வாட் இஸ் மை சூப்பர் பவர்ஸ்? ஒரு வலிமை வாய்ந்த வல்லரசு நாடு. புரியுதுங்களா? வலிமை வாய்ந்த வல்லரசு நாடு. ஓகேயா? அதே மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. வேர்ல்டுல எல்லாருக்கும் தெரிய அளவுக்கு என்ன எப்படி இருக்கா, டெவலப் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப நம்ம உனக்கே தெரியும் நிறைய விஷயங்கள நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் நாட் லாஸ்ட் கிளாஸ், ப்ரீவியஸ் கிளாஸ், அதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் நிறைய கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சுகர் கேன், ரைஸ், வீட்டு, அதே மாதிரி காஃபி, அதே மாதிரி ரப்பர், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மலேசியா இந்த ரப்பர். புரியுதுங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, சில இதுல ஃபர்ஸ்ட் கூட இருப்போம் இல்லையா? 4th லெவல்ல ரயில்வேல என்ன இருக்கும், 4th லெவல்ல, 3rd லெவல்ல, அப்படி நிறைய விஷயங்களை நம்ம நல்ல டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியாது நம்ம கண்ட்ரி இந்த அளவு டெவலப்பாவா இருக்குது. நம்மள பார்க்க நம்ம மற்ற கண்ட்ரிஸ் அப்படியே நம்ம பிலிம்ல பார்க்கும்போது அப்படியே நல்ல அழகா காணிப்பாங்க இல்லையா? அமெரிக்கா, இங்கிலாந்து அப்படி காணிக்கும் போது எப்ப நீட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம கண்ட்ரிஸ பார்க்க நம்ம வீட்டுக்கிட்ட பார்க்கும்போது எப்படி இருக்கும், இது என்ன பெரிய டெவலப் ஆகிட்டா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா கண்டிப்பா மற்ற கண்ட்ரிஸ் எப்படிய விட நம்ம கண்ட்ரிஸ் நல்லா பயங்கரமா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம செகண்ட் லெவல்ல இருக்கிறோம்னா டோட்டல் வேர்ல்ட்ல செகண்ட் லெவல்ல, ஃபர்ஸ்ட் லெவல்ல, 4th லெவல்ல இருக்கோம்னா டெஃபினெட்லி நம்ம அப்ரிஷியேட்டட் அவர் கண்ட்ரி இல்லையா? நம்ம கண்ட்ரி நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த லெவல்ல நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம்னா டெஃபினெட்லி என்னது, ஒரு சூப்பர் பர்சன் தான் சொல்ல முடியும். Being a newly industrialized country, India has a great history of collaboration with the several countries. நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பார்த்தா கூட மற்ற கண்ட்ரிஸ் கூட நிறைய கொலாபரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஒத்துழைப்பு வச்சு சர்வதேச மற்ற நாடுகளோட சேர்ந்து என்ன செய்யறோம், எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும்
நிறைய நிறுவனங்கள் கொண்டு வரதுக்கு, உறுப்பினராக அமைவதற்கு நம்ம நிறைய விஷயங்களை நினைச்சிருக்கோம், கொலாபரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓகே, இட் ஹாஸ் ஆக்டட் as permanent member of several international organizations and has been founding a member of them. புரியுதுங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அதுல வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸாவே இருக்கும். அதுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும், அதுல நம்ம என்ன ரோல் பண்ணணும் அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்திலையும் நூக்கன் கார்னரா திங்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவனோ நாம் நம்ம படிச்சிருக்கோம், நாம் ஞாபகம் இருக்கா? நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், சார்க், G20 அண்ட் த காமன்வெல்த், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். இதுல நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் ரோலாவே இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி இம்பார்ட்டன்ட் ரோல இருக்கிறனாலதான் என்ன செய்றாங்க, ஒவ்வொரு விஷயத்திலே நம்ம கண்ட்ரி என்ன எப்படி எல்லாம் டெவலப் ஆகணும், என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்படிங்கறத அப்பப்ப நம்மளுடைய தேவைகளை அங்க சொல்லி நமக்கு என்ன தேவையோ அங்கிருந்து பெற்றுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்தியா has been extending a helping hand to the UNO. சரியா? ஆனா வந்து இப்ப பார்க்கும்போது இவனும் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மற்ற நாடுகள் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த இடத்துல நம்ம கண்ட்ரிஸுடைய ரோலை சொல்றாங்க, இந்த கண்ட்ரி இவ்வளவு கஷ்டப்படுது, அப்ப அதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃபோர்ட் இன் எண்டிங் மிலிட்டரி கான்ஃபிளிக்ட் அண்ட் இன் ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ப்ராக்ரஸ் அமங் த நேஷன். என்ன செய்றாங்கன்னா, நம்ம கண்ட்ரி வந்து பீஸ், எப்பவுமே நம்ம கண்ட்ரி எதிர்பார்க்கறது பீஸ் தான். புரியுதுங்களா? எண்டிங் மிலிட்டரி கான்ஃபிளிக்ட், புரியுதா? எண்டிங் மிலிட்டரி கான்ஃபிளிக்ட்னா என்னது? பொதுவா வந்து ராணுவத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்ல சண்டை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதே டைம்ல அண்ட் இன் ப்ரொமோட்டிங் பீஸ், எப்பவுமே பீஸ் ப்ராக்ரஸ், இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நினைப்பாங்க. எப்பவுமே நமக்கு அமைதியா இருக்கணும், அதே மாதிரி நல்ல டெவலப்பும் ஆகணும். இந்த ரெண்டுமே நம்மளுடைய மெயின் மோட்டோவா இருந்துகிட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ். பிரிக்ஸ்னா என்னது? தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஓகேயா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா, இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது பிரிக்ஸ் சொல்றது. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்க, அங்க கொடுத்திருப்பாங்க பாரு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் பி பிரேசில், ஆர் ரஷ்யா, ஐ சைனா, சாரி இந்தியா, சி சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா are leading emerging economic and political powers at the regional and international level. புரியுதுங்களா? இது எல்லாம் சேர்ந்துதான் பிரிக்ஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இது ஃபர்ஸ்ட் லெட்டர் தாமா, எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டரை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி இது எப்படி இருக்குன்னா, பொலிட்டிக்கல் பவர்ஸும் இருக்கும், பிளஸ் அட் த ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல். ரீஜனல் லெவல்ல, ரீஜனல்னா அந்தந்த ஏரியா லெவல்லையும் சரி, இன்டர்நேஷனல் லெவல் சர்வதேச அளவுலயும் சரி. புரியுதுங்களா? வளர்ந்து வரும் ஒரு நாட்டுடைய முக்கிய ரோலா இருக்குது. The BRICS organization headquarters is in Shanghai, China. இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஷாங்காய் இருக்கு. இது எங்க இருக்குன்னா சைனால இருக்கு. ஓகேயா? BRICS open up the possibility for countries of the global south to challenge the global north. ஓகேயா? இதோட முக்கிய சவால் என்னன்னா, ஒவ்வொரு நாடுகளுக்கு சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் சவால்கள், என்னென்ன சவால்கள், என்னென்ன ப்ராப்ளங்கள், இதை வந்து எதிர்கொள்ளணும். நம்ம வந்து அதை வந்து என்ன எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் முக்கியமான கருத்து. இந்தியா இஸ் an active member and this collaboration way for India to build its global profile. ஓகேயா? இந்தியா இஸ் an active member. இது வந்து ஆல்ரெடி ஐட்டோல், இந்தியா எல்லா விதத்திலையும் என்ன ஆக்டிவா தான் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து நல்ல டெவலப் ஆகணும், அதுல இருந்து ப்ராக்ரஸ் ஆகணும், பயங்கரமா ட்ரேட் பண்ணணும், மற்ற கண்ட்ரிஸ் பயங்கரமா வணிக உறவு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு. கொலாபரேஷன் பேஸ் வே ஃபார் இந்தியா டு என்னது ஒரு குளோபல்னா என்னது, வேர்ல்டு லெவல்ல பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து என்ன செய்யணும், பல திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடு இதுதான். அதே மாதிரி ரீசன் ஃபார் the formation of BRICS. See, அது உருவாக்குவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, to be an alternative to World Bank and IMF to challenge US supremacy. புரியுதுங்களா? See, இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, alternative to World Bank and IMF. ஓகேயா? That is also International Monetary Fund to challenge US supremacy.
யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதோடைய சூப்ரமசி, அதோடைய அந்த நாடுகளோடு என்ன செய்யணும், மேலாதிக்கத்தை ஏற்படுத்தணும், நல்ல சூப்ரமசியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதே டைம்ல to provide a self-owned and self-managed organization to carry out developmental and economic plan in its member nations. புரியுதுங்களா? இவங்களோட என்ன செய்யணும், நம்ம வந்து provide self-owned and self-management organization, நம்மளாவே ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வரணும். to carry out developmental and economic plan, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும். பிளஸ் எக்கனாமிக் பொருளாதார பிளான், நிறைய பிளான்களை கொண்டு வந்து நம்ம மெம்பர் நேஷனோட வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதாவ ரீசனாவே அமைச்சிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க பாரு, இந்தியா இஸ் ஆக்டிவ்லி என்கேஜ் இன் ஜெனரல் எக்கனாமிக் டிப்ளமசி which is evident in the country being part of several economic coalitions as listed in the table below. Okay, அங்க இருக்காங்க ஒரு இந்தியா என்னன்னா என்கேஜ் பண்ணுது ஜெனரல் எக்கனாமிக் டிப்ளமசில, அதாவது பொருளாதார தந்திரத்துல எப்படி பண்ணி கொண்டு வராங்க, அதோடைய எவிடென்ட் இந்த கண்ட்ரி பீயிங் பார்ட் ஆஃப் த செவரல் எக்கனாமிக் கொலிஷன். ஓகே, எல்லாம் சேர்ந்து என்னென்ன இத கொண்டு வராங்க அப்படிங்கறது ஒரு டேபுலர் காலத்தை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் எப்படி செயல்பட்டு வருது அப்படிங்கறத தான் நம்ம டேபுலர் காலமா கொடுத்திருக்காங்க. அதோடைய கூட்டமைப்போட எப்படி இருக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேயா, IBSA இது வந்து எந்தெந்த நாடுகள்லாம் அப்படின்னு பார்த்தா, எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ்னா என்னது, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, to focus agriculture, education, energy, trade, culture and defense among others. என்ன செய்யணும், அக்ரிகல்ச்சர் விவசாய நோக்கத்துக்காகவும், எஜுகேஷன் படிப்புக்கு, எனர்ஜி பவர், ட்ரேடு வித் அதர் கண்ட்ரி, கல்ச்சர் கலாச்சாரம், டிஃபென்ஸ் பாதுகாப்பு, இதுக்கு எல்லாமே செய்யறது தான் என்னுடைய நோக்கம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா BCIM இது என்னது, ஆல்ரெடி ஐ டோல்ட், எல்லாமே மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் கொண்டு வர மாதிரி வச்சிருக்காங்க. பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர், இந்த 4 நாடுகளும் சேர்ந்துதான் BCIM. ஓகேயா, டு ரெஸ்பாண்ட் டு த்ரெட் சச் தி நேச்சுரல் டிசாஸ்டர். நல்லா புரிஞ்சுக்க, இந்த ஏரியா மேக்ஸிமம் நம்ம இப்போ கூட நம்ம we are face not of natural disaster, cyclones, சரி புயல் காற்று அப்பப்போ வருது, இதனால நிறைய ஏரியா அழிஞ்சு போகுது. ஆனா மதுரை நோ ப்ராப்ளம், மோஸ்ட் ஆஃப் த டைம் we have escaped because of landlocked area. ஆல்ரெடி I told you, isn't it? நம்ம ஏரியா வந்து லேண்ட்லாக்ட் ஏரியாவா இருக்கிறதுனால கோஸ்டல் ஏரியா தான் அதுல வந்து ரொம்ப சஃபர் ஆகுவாங்க. அதாவது என்னது, கடலோர பகுதிகளில் காற்று ரொம்ப அடிச்சு என்ன செய்யுது, புயல் காற்று வந்து அழிவு ஏற்படுகிறது, நம்மளுக்கு ரொம்ப இல்லையா. சோ to respond to threat such the natural disaster, புரியுதுங்களா, இயற்கை சீற்றத்தினால, date of breaches and protect business interests. இதுல இருந்து என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த பேரழிவுகள்ல இருந்து சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கறத நலனை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து MGC, Mekong Ganga Cooperation. அது எந்த கண்ட்ரிஸ்னா, இந்தியா, கம்போடியா, லாயாஸ், PDR, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். ஓகேயா, to create necessary infrastructure facilities in the Ganga Mekong basin. புரியுதுங்களா, இது என்னதுன்னா, இந்தியாவும் கம்போடியாவும் லாவாஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா PDR அப்படின்னா மக்கள் ஜனநாயக குடியரசு, புரியுதுங்களா, மியான்மர், அதே மாதிரி தாய்லாந்து, வியட்நாம், இந்த கண்ட்ரிஸ் தான் என்னுடைய கோஆபரேஷன் கண்ட்ரிஸ். இதனுடைய முக்கியமா என்னன்னா, இந்த கங்கா மேகாங் தாழ் நிலங்கள்ல உள்ள அதுக்கு தேவையான கட்டமைப்பு வசதி இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அதுக்கு தேவையான பொருட்களை செய்து வைக்கிறது, அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறது, உருவாக்குவது எப்படி அப்படிங்கறத இந்த ஆர்கனைசேஷன் செய்யுது. அடுத்து BIS STEC, Bay of Bengal Initiative for Multi-Sectoral Technological and Economic Cooperation. ஓகே, இது என்ன செய்யுதுன்னா, எந்த நாடுகள்லாம் இதுல இருக்குதுன்னா, பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான் அண்ட் நேபாள். ஓகே, இந்த நாடுகள்லாம் இதுல இருக்குது. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, to strengthen and improve the technological economic cooperation
இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். சரிங்களா? இதனுடைய இது என்ன, இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், தொழில்நுட்பத்திற்கு ரொம்ப டெவலப்மெண்ட் வரணும். எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக கோஆபரேஷன் பண்ணணும். இன்டர்நேஷனல் ட்ரேட் வெளிநாடுகளோட நம்ம என்ன ட்ரேட் பண்ணிக்கணும். அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற நாடுகளோட டைரக்டா முதலீடு பண்ணி என்ன செய்யணும், நம்ம நல்ல ஒரு பரஸ்பர ஒரு இதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஓகேயா? அடுத்த ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் எந்த நாடுகள், இது அதிகமான நாடுகள் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா, பிரினி, கம்போடியா, சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, லாயஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். அதிகமான நாடுகள் இதுல இருக்குது. ஓகேயா? இதனுடைய முக்கியமான மோட்டோ அதர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, to achieve modern high quality and mutually beneficial agreement that covers trade in goods, trade in service, investment, technological cooperation, dispute settlement and other issues. ஓகேயா? என்ன செய்றாங்க, to modern high quality, பொதுவா வந்து என்ன செய்யுது, ஹை குவாலிட்டி லெவல் என்ன செய்யணும், மாடர்னா கொண்டு வரணும். புரியுதுங்களா? தொழில்நுட்பத்திலையும் சரி, வர்த்தகத்திலையும் சரி, சேவையிலையும் சரி, வர்த்தக முதலீடு எதுனாலும் சரி ஹை குவாலிஃபைடா இருக்கணும். அது மாதிரி நல்ல பெனிஃபிஷியலா இருக்கணும். நம்ம இது பண்றது மியூச்சுவலாவே என்ன செய்யணும், பெனிஃபிஷியல், நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறது மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து ட்ரேடு குட்ஸ்னா என்னது, பொருட்கள் ட்ரேட் பண்றது, சர்வீஸ் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்றது, டெக்னாலஜிக்கல் எல்லாரோட என்ன செய்யணும், டெக்னாலஜிக்கல் லெவல்ல கோஆபரேஷன் இருக்கணும், டிஸ்பியூட் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து வந்து இயாஸ், தட் இஸ் எனது ஈஸ்ட் ஏசியா சமிட். ஈஸ்ட் ஏசியா சமிட் 10 Asian nations plus 8 strategic partnership including US, China, India, Japan. பாத்துக்க, இப்ப வந்து இந்தியா நிறைய ஆர்கனைசேஷனோட நம்மளுக்கு கூட்டுறவு இருக்கு இல்லையா, அதனாலதான் நம்ம இப்ப வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஓகே, 10 Asian nation, ஏசியா நம்ம ஏசியால உள்ள நேஷன்ஸ். ஓகேயா? அண்ட் 8 strategic partnership என்னது, அதர் US, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, இந்தியா, ஜப்பான், இதுவங்களும் அதுல பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க. இவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னா, டு ப்ரமோட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, அமைதியும் ஒரு நிலைத்தன்மை, நல்ல ஒரு நிலைத்தன்மையா ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள் கவர்மெண்டா கொண்டு வரணும் அப்படிங்கறதா இவங்களுடையது. அடுத்தல GCC, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஓகேயா? தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், குளோபல் குரூப்பிங்ஸ். யாருன்னா பஹ்ரைன், குவைத், ஓமன், கட்டார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்தியா, இந்த நாடுகள் இருக்காங்க. இவங்களுடைய மெயின் மோட்டோ என்னன்னா, டு அச்சீவ் யூனிட்டி பேஸ்ட் ஆன் அதர் காமன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அதர் சிமிலர் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ். ஓகேயா? இவங்களுடைய யூனிட்டி என்னன்னா, யூனிட்டியா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அதே டைம்ல கலாச்சார ரீதியில எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு அடையாளத்தை காட்டணும். புரியுதுங்களா? நம்ம இப்ப இந்தியா கல்ச்சரல் கண்ட்ரி இல்லையா, பொலிட்டிக்கல் கல்ச்சரல், நம்முடைய கல்ச்சர் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம கல்ச்சர் நம்ம எப்பவுமே நம்ம விதத்துல கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப கல்ச்சர்னா புரியுதா, இப்ப கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிட்டுறாங்க, ஹிந்துஸ்னாலும் சரி, கிறிஸ்டினாலும் சரி, முஸ்லீம்ஸா இருந்தாலும் சரி, அவங்க கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? அது நல்லது. அப்பதான் நம்ம அடுத்த கண்ட்ரிஸ் பார்க்கும்போது சரி நல்லா பண்றாங்க, இந்த கல்ச்சரை அவங்க விடவே இல்லை, எவ்வளவு எஜுகேட்டடா இருந்தாலும் அவங்க கல்ச்சர் ரீதியாவா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நேம் எடுத்த கண்ட்ரி இந்தியா. புரியுதுங்களா? அடுத்த BPIN அப்படின்னா என்னது, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், இந்த கண்ட்ரிஸ் ஃபார் எனர்ஜி டெவலப்மெண்ட். என்னது, எரிசக்தி ஆற்றலுக்காக அதிகமாக ஒரு கொண்டு வரணும். அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஏன், நம்ம எனர்ஜி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப பாக்குறோம் இல்லையா, நம்ம we have depends upon the Arab countries because of it's not satisfied, oil is not satisfied for us, isn't it? ஆயில் நம்மளுக்கு போதியமான அளவு இல்ல, அதனால நம்ம மற்ற கண்ட்ரிஸை நம்ம நினைச்சிருக்கோம், டிபெண்ட் ஆகி இருக்கிறோம் இல்லையா. அப்ப என்ன செய்யணும், மற்ற கண்ட்ரிஸை டிபெண்ட் ஆகி இருக்கிறனால நம்ம அது வந்து ஒரு கோஆபரேஷன் இருக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம். அடுத்து SCO என்னதுன்னா, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இதுல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ்னா, இந்தியா, கஜகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, டஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகேயா? இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ். இதுக்கு என்ன இதுன்னா, ஃபார் செக்யூரிட்டி ரிலேட்டட் கன்சர்ன்ஸ்
resolving border issues, intelligence sharing and countering terrorism. ஓகேயா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு தேவை. உனக்கே தெரியும் இல்லையா, நம்மளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா தேவை. அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும், அதாவது பார்டர் ஏரியா பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், நம்ம அந்த பார்டர் ஏரியாவில என்ன பிரச்சனை வந்தாலும் நல்ல அறிவுபூர்வமா யோசித்து அந்த பயங்கரவாதம் அதாவது டெரரிசத்தை நம்ம என்ன செய்யணும், எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கறத நல்ல நுணுக்கமா கவனிச்சு அதை செய்யறதுதான் இதோடைய மெயின் மோட்டோ. புரியுதுங்களாமா? தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா objectives of risk. Okay, objectives of risk. Okay, see what is mean by objectives of risk? நம்முடைய அதனுடைய நோக்கம் என்ன, அதை கொண்டு வரக்கூடிய நோக்கம் என்ன? to achieve regional development, regional அதாவது ஒவ்வொரு ஏரியா வளர்ச்சி அடையணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். பொதுவாவே அது முக்கியமான ஒண்ணு. இப்ப நம்ம நினைக்கிறோம் இப்போ டெவலப் ஆகணும், ஒட்டுமொத்தமா டக்குன்னு டெவலப் ஆகாது. எங்க கிராமத்துல இருந்தே டெவலப் ஆகணும், புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வரணும். ஒரு சடன் இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பயங்கர சிவிலைசேஷன் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. லிட்டில் பிட் லிட்டரா தான் என்ன செய்யும், டெவலப் ஆகும். நம்மளே பாக்குறோம், நம்ம ஏரியா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள், இஃப் யூ ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் தே நோ அபவுட் தட் ஒன். சரிட்டு ஒரு நியர்லி 10 years பேக்ல போனீங்கன்னா நம்ம ஏரியா வந்து அந்த அளவு டெவலப் ஆயிருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடு இருந்திருக்கும், அங்கங்கே இடங்கள் இருந்திருக்கும், ரொம்ப கிராம பகுதியா இருந்திருக்கும், சில டைம்ல இப்படிதான் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே 10 years பேக் கழிச்சு நினைச்சு பாரு, இவ்வளவு டெவலப் ஆயிருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கலாம், அல்லது நிறைய பிரிட்ஜஸ் கட்டிருக்கலாம், இல்லைன்னா நிறைய நெருக்கமான வீடுகள் வந்திருக்கலாம், நிறைய பில்டிங்ஸ், ரோட் ஃபெசிலிட்டி அப்படிலாம் வந்திருக்கலாம். அப்புறம் நிறைய ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்திருக்கலாம், ஷாப், இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இதுதான் என்னது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறது. ஆனா இப்ப ஆசிய பேரன் நியர்லி ஒரு 25 years பேக் நினைச்சு பார்த்தா இன்னும் டெவலப் கம்மியா இருந்திருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிருக்கும். இன்னும் ஆஃப்டர் 20 years கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டெவலப் ஆயிருக்கும். அப்ப நீ நினைப்பா, மிஸ் சொன்னாங்க 10 years பேக் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வேல்யூ ஆஃப் பிரைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகேயா? Okay, see it acts as a bridge between developed and developing countries. ஓகேயா? இது வந்து நம்ம வந்து வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இடையே பாலமாகவே செயல்படணும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஏற்கனவே டெவலப்டு ஆயிட்டு இருக்கு சில கண்ட்ரிஸ் டெவலப்பிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஓகேயா? அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ்ங்க, அப்ப நம்ம என்ன செய்யணும், டெவலப் கண்ட்ரிஸை பார்த்து அவங்க என்ன டெக்னாலஜிக்கல் யூஸ் பண்றாங்க, என்னென்ன டிப்ளமேட்டிக்கா அவங்க திங்க் பண்ணி அவங்க டெவலப் ஆகுறாங்க, அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கோம். To contribute extensively to development of humanity. ஓகேயா? என்னது, அதாவது ஹியூமனிட்டி மனிதத்தன்மை, அந்த மனித மேம்பாட்டுக்கு பரந்த அளிப்பு நம்ம நிறைய செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம மனதை எப்படி முன்னேறணும், அது வந்து நிறைய செயல்பட்டுட்டே இருக்கணும். அது வந்து the government also taken steps nowadays. ஓகேயா? to establish a more equitable and fair world. என்னது, அதிக அளவு என்ன செய்யணும், நம்ம ஈக்குவல் பண்ணி ஒரு நல்ல ஒரு உலகத்தை ஏற்படுத்துறதுக்கு செயல்படணும். The next, boost BRICS trade in their local currencies to increase trade cooperation and cope with the current international financial crisis. ஓகேயா? அப்படின்னா ஒரு நம்ம வந்து இப்போ வந்து லோக்கல் கரன்சிஸ் to increase the trade cooperation. லோக்கல் கரன்சினா என்னது, நம்ம இப்ப இந்தியாவுக்குள்ள எல்லாமே ஒரே கரன்சி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரே கரன்சி, அதாவது ஒரே நாணயத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இதன் மூலம் என்ன செய்யுது, நம்முடைய ட்ரேட் வந்து என்ன செய்யுது, நல்ல ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு அமைகிறது. அதே மாதிரி இப்ப நம்ம if you go to other countries, நம்ம we have changed the currency இல்லையா? நம்ம கரன்சியா அந்த நாட்டோட கரன்சியை மாத்திட்டு தான் நம்ம அங்க போய் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். ஓகேயா? To promote the technological information exchange among the member states. Okay, to promote the technological information, எப்படி செய்யணுமா, டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்பத்துல நம்ம நிறைய என்ன செய்யணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அப்ப மற்ற கண்ட்ரிஸ் எப்படி என்ன செய்யுது, அத நம்ம அதாவது என்ன செய்யுதுன்னா எப்படி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க, அதை வந்து நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் inclusive economic growth that will lead to an increase in the creation of jobs, fight against poverty
and accelerate of the economic transformation of members. Okay, increase the creation of jobs. என்னது வேலை வாய்ப்பு திட்டத்தை அதிகமா என்ன செய்யணும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். and fight against poverty, பாவர்ட்டி ஒழிக்கணும், அதாவது வறுமையை என்ன செய்யணும் ஒழிக்கணும். அதே மாதிரி பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும். எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி நிறைய விதத்துல டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான எய்ம். அடுத்து பாத்தீங்கன்னா the financial architecture of risk. The new development bank NDB. Okay, NDB is a multilateral development bank. Its primary focus is lending for infrastructure project. Okay, புதிய மேம்பாட்டு வங்கி, அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய மேம்பாட்டு வங்கி. இதுல பல துறையில இணைச்சிருக்காங்க. இதனுடைய அடிப்படை கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதனுடைய கூட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குதான் இதனுடைய முதல் இது. ஏன்னா இப்ப நம்ம வந்து கடன் கொடுக்கும்போது என்னது, கடன் கொடுக்கும்போது அதாவது லிசங்கவனி, இட்ஸ் எய்ம் டு கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் பிளான் எஸ்டாப்ளிஷ்ட் நேஷனலி த்ரூ த ப்ராஜெக்ட்ஸ் தட் ஆர் சோசியலி, என்வாயர்மெண்டலி அண்ட் எக்கனாமிக்கலி சஸ்டைனபிள். புரியுதுங்களா? இதனால என்ன செய்யிருக்காங்கன்னா, அவங்க வந்து அப்படியே கடன் கொடுக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுவாங்க. ஓகேயா? அது பல திட்டத்துல சமூக சூழல்லையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது மொத்த டோட்டல் கண்ட்ரிஸ் டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் நவ், ரொம்ப ஒரு ஃபார்மரா இருக்கிறாரு. ஓகேயா? ரொம்ப ஒரு விவசாயி. அவருக்கு வந்து கொஞ்சம் லோன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவன் என்ன செய்வான், ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவான், அல்லது ஏதாவது ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுவான், இல்ல ஒரு விவசாயம் பண்ணுவான். இப்படி ஏதோ ஒண்ணு அவன் வந்து என்ன நோக்கத்தோட செயல்படுறான்னா வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும், நம்ம வந்து இதை வந்து கல்டிவேட் பண்ணா இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு மகசூல் கிடைக்கும், இவ்வளவு நெல் கிடைக்கும். அப்ப நம்ம அதை சேல்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், நமக்கு நம்ம லாபத்தை கொண்டு வந்துடலாம். அப்ப நல்லா நம்ம டெவலப் ஆகி நல்ல லெவல்ல வந்துடலாம். அல்லது இஃப் யூ ஸ்டார்ட் எனி ஒன் ஸ்டோர், ஒரு பெரிய கடையை கொண்டு வர, மெடிக்கல் ஸ்டோர் ஏதாவது ஒண்ணு கொண்டு வரும்போது அதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடலாம். அப்படி அவனுக்கு நோக்கத்துல தான் செயல்படுவான். ஆனா அது இப்படி ஒட்டுமொத்தமா இப்படி ஒரு மனுஷன் நினைக்கும் போது, இந்த மாதிரி இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கல்டிவேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு ஊர்ல ஒரு 2 பேர் நினைக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இன்னும் அடுத்தவனும் நினைப்பான். அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி லோன் வாங்கி நம்மளும் செய்தா என்ன அப்படின்னு நினைப்பான். இப்படி அந்த ஊர்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 500 பேர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்முடைய அங்கங்கே என்ன செய்யுது, கல்டிவேஷன் அதிகப்படுது. புரிஞ்சுக்க? இப்ப வந்து லோன் கொடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் லோன் கொடுத்துட்டான், அதை செயல்படுத்தணும். அது யாருதான், மனுஷங்க தான். அப்போ அவன் வந்து நல்லா கல்டிவேட் பண்ணி நிறைய மகசூல் கொண்டு வந்துட்டான், நிறைய நெல் அறுவடை செய்யறாங்க. இப்போ அறுவடை செய்யும் போது யாரு பெனிஃபிஷியல் ஆகுறா, அவனும் பெனிஃபிஷியல் ஆகுறான். கவர்மெண்ட்டுக்கு அந்த வந்து நெல்லை அவன் சேல்ஸ் பண்றான். அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யறது, அந்த நெல்லை வாங்குது, வாங்கி அவனுக்கு ரூபாயை கொடுத்துறது. அந்த நெல் எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்குது, அந்த நெல்லை என்ன செய்வான், மற்ற கண்ட்ரிஸ்க்கு சேல்ஸ் பண்ணுவான். இப்போ புரிஞ்சுதா எப்படி கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னு? புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ மற்ற கண்ட்ரிக்கு அவன் சேல்ஸ் பண்ணும்போது இன்னும் கூடுதலான ரூபாய்க்கு அவன் என்ன செய்யறான், விலைக்கு கொடுக்குறான். நம்ம கண்ட்ரிஸ் நினைச்சது மற்ற நாட்டுக்கு கூடுதல் விலைக்கு விக்குது. அப்படி விற்கும் போது யாரு ஏர்ன் பண்றா, இந்தியா ஏர்ன் மணி. இதுதான் ட்ரேட். புரியுதுங்களா? அப்போ இதுல வந்து யாரு பெனிஃபிஷியல் ஆகுறா, கவர்மெண்ட் லோன் கொடுத்தா கூட அவன் அந்த ரூபாய் 2வது ரிட்டர்ன் கொடுத்துருவான், கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிடுவான். இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது, அவன் லோனை கொடுத்து அவன் எந்த ரூபாயை வாங்கிட்டான், பிளஸ் என்ன கிடைக்குது, நெல்லு அதிகமா கிடைக்குது. நெல்லு அதிகமா கிடைக்கும். அவன் வந்து அந்த நெல்லை வாங்கி நினைச்சிடான், மற்ற கண்ட்ரிஸுக்கு ட்ரேட் பண்றான். அப்படி ட்ரேட் பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. புரியுதுங்களா? அப்போ இதுல யாரெல்லாம் ஓகே ஆயிரும், சாட்டிஸ்ஃபை ஆயிரும், நம்மளும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும், கவர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அப்போ இந்த என்ன உனக்கு தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒட்டுமொத்த கண்ட்ரிஸ் என்ன செய்யுது, இப்படி ஒரு இடத்துல இல்ல எல்லா இடத்துலயுமே லோன் ஃபெசிலிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒவ்வொரு மனுஷங்களும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம், டெவலப் ஆகிடுறாங்க. புரியுதுங்களா? இதுதான் என்னது, எக்கனாமிக்கலி. நல்லா புரிஞ்சுக்கடா, எக்கனாமிக்கலி என்வாயர்மெண்டலி என்ன செய்யறாங்க, டெவலப் ஆகுறது. புரியுதுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா its primary focus, the financial risk, the new development bank is multi-development bank. Okay, இது வந்து multilateral development bank. Its primary focus lending the infrastructure project. Plus என்னது, it aim to contribute to development plan
established nationally through the projects that are socially, environmentally, economically sustainable. புரியுதுங்களா? இது வந்து environmental சுற்றுப்புற சூழலும் நல்லா ஆயிருது, பொருளாதார ரீதியாகவும் நல்லா வந்துருது. ஓகேயா? It gives priority to project aimed to developing renewable energy sources. Listen, see, renewable sources. இது வந்து இது மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. இது மட்டும் கிடையாது. நான் சொல்றது இப்ப விவசாயத்தை பத்தி சொன்னேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆற்றல் வளங்கள், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட்ல இருந்து எனர்ஜி எடுக்கிறாங்க இல்லையா? விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, என்னது அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், இதெல்லாம் என்னது ஒவ்வொன்றுல இருந்து எடுக்கிறாங்க, கரண்ட் தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து விண்ட் எனர்ஜி எடுக்கிறாங்க. அப்ப விண்ட் எனர்ஜி எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்க லோன் கொடுக்கலாம். அந்த இது எடுக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க? எனர்ஜிஸ் எடுக்கிறாங்க, கரண்ட் தயாரிக்கிறாங்க. கரண்ட் தயாரிக்கும் போது அவங்க லோன் கொடுக்கும்போது இவங்க அதிகமான கரண்ட் இருக்கும்போது அந்த எலக்ட்ரிசிட்டியை மற்ற நாடுகளுக்கு என்ன செய்யலாம்? சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னது டெக்னிக். பட் என்ன செய்றாங்க? மக்களும் ஓகே ஆகுறாங்க, கவர்மெண்ட்டும் ஓகே ஆகுது. ஓகேயா? அண்ட் திஸ் பேமெண்ட் சிஸ்டம், சாரி, இந்த அதுக்கு முந்தின பேராகிராஃப் பாத்துக்கோமா. The Coordinate Reserve Arrangement CRA is a framework for providing protection against global liquidity pressures, which includes currency issue. அவசர காலத்திலயும் சரி, அதே மாதிரி சின்ன சின்ன நாணய விவகாரத்திலயும் சரி பாத்தீங்கன்னா உலக அளவுல பண நெருக்கடியில இருந்துட்டு இருக்கும்போது அதுக்கு பாதுகாப்பு அடிப்படை திட்டத்தை வகை செய்யப்படுகிறது. ஓகேயா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா this payment system at the 2015 BRICS summit, ministers from the BRICS nations initiated consultations for a payment system that would be an alternative to the Society for Worldwide Interbank Financial Telecommunication System. புரியுதுங்களா? இல்ல கொடுத்துருக்காங்க பாரு, Worldwide Interbank Financial Telecommunication System. சரிங்களா? இது வந்து என்ன செய்திருக்காங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம், தட் இஸ் பேமெண்ட் சிஸ்டம், பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். பணம் எப்படி செலுத்தும் திட்டம் 2015ல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்த அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறைய தொடர்பான ஒரு ஆலோசனையை கொண்டு வந்திருக்காங்க. இது உலகளாவிய வங்கிகளுக்கு இடையான நிதி, அதாவது பரிமாற்ற அமைப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா the factors that foster cooperation among members. Okay, first the common need among developing countries. Okay, developing countries to construct an economic order that reflect the current situation will drive that this efforts. என்ன சொல்றாங்க? இந்த நாடுகளுக்கு, அதாவது முதலாவதா பாத்தீங்கன்னா நம்ம நாடு அவருடைய சூழ்நிலைகளை புரிஞ்சிட்டு ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்குவதற்கு இந்த அமைப்பு முயற்சியை ஏற்படுத்துச்சு. இந்த மேட்டர் the idea of NDB and CRA are define changes and will have huge geo-economic and geo-political impact. புரியுதுங்களா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஜியோ-எக்கனாமிக், அதாவது என்னது வேர்ல்டு உலகத்துல உள்ள பொருளாதாரத்துக்கு, பொலிட்டிக்கல் அதாவது ஜியோ உலகத்துல உள்ள பொருளாதார இம்பாக்ட்னா விளைவு, அதோடைய விளைவுகளை பற்றி, சேஞ்சஸ் என்னெல்லாம் வருது அதை பற்றி என்ன செய்திருக்காங்க? டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா திஸ் அல்டர்னேட்டிவ் ஐடியா இந்த லேண்ட்ஷேப், அதாவது குளோபல் கவர்னன்ஸ் வில் அட்ராக்ட் த சப்போர்ட் ஃப்ரம் த அதர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. செகண்டா பார்க்கும்போது உலக நிர்வாகத்துல இந்த நாடுகள்ல பல யோசனை பண்ணிருக்காங்க, இதர மற்ற நாடுகளுக்கு என்ன செய்யிருக்கு? ஆதரவை ஈர்க்கும் வகையில செய்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்டா பாத்தி போட்டா the expansion of this interaction to other sector will make it more strong partnership. அதனால என்ன சொல்றாங்க? பார்ட்னர்ஷிப் அதிகமா வரதுக்கு கூட்டமைப்பை ஏற்படுத்திருக்காங்க. அடுத்து OPEC, that is the Organization of Petroleum Exporting Countries. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்போர்ட்டிங் சென்டர்ஸ், எக்ஸ்போர்ட்டிங் ஆயில் வந்து நம்ம நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ என்ன சொல்றாங்க? மற்ற நாடுகள் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மள இம்போர்ட் பண்றோம். இட்ஸ் an intergovernmental organization founding in Baghdad
Iraq, and headquarter in Vienna, Austria, Iran, Iraq, Kuwait, Saudi Arabia, Venezuela, the founder members. இவங்கெல்லாம் அதில் உள்ள என்னது ஃபவுண்டர்ஸ் என்னது உருவாக்குவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா there are 3 categories of the membership. யாரு founding members, full members and associate members. 3 categories இருக்காங்க. At present 15 members nation இருக்காங்க. OPEC membership is open to any country and export crude oil export பண்றதுக்குறாங்க. Plus share the ideals of the organization. ஓகேயா, crude oil உனக்கு தெரியும், crude oil ஒரு ஆயில், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய மிஷன்ஸ் என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் இதோடைய திட்டம் என்னன்னா to coordinate oil policies in its member countries. என்ன செய்யணும்? ஆயில் பாலிசிஸ், அவங்க எண்ணெய் கொள்கையை ஒருங்கிணைத்து செயல்படணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சஸ்டைனபிள் ஆயில் மார்க்கெட்ஸ், என்ன செய்யணும்? சந்தைகளை நிலைப்படுத்த உதவி செய்யணும். டு செக்யூர் ஃபேர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் டு பெட்ரோலியம் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த நாடுகளுக்கு சிக்கனமான முறையில ஒரு நல்ல ஒரு நியாயமான வருவாய் கிடைக்கிறதுக்கான செய்யணும். அதே மாதிரி அண்ட் எஃபிஷியன்ட் எக்கனாமிக் அண்ட் ரெகுலர் சப்ளை ஆஃப் ஆயில் டு கன்சியூமிங் நேஷன்ஸ், எஃபிஷியன்டாகவும் எக்கனாமிக் ரெகுலரா அவங்களுக்கு சப்ளை பண்ணணும், ஆயில சப்ளை பண்ணணும். A fair return on capital to those investing in the petroleum industry, என்ன செய்யணும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழக்கமான முறையில விநியோகத்தை அளிக்கணும். தொழில் சார்ந்த தொழில் முதலீடு செய்வதற்கு மூலதனத்தை என்ன செய்யணும்? நியாயமான முறையில அவங்களுக்கு வருவாய் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேயா, how does OPEC help other countries? எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது the OPEC funds in racial development is an institution that helps finance project with low interest loan. என்ன செய்யணும்? பினான்சியல லோ இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு கொடுக்கணும். இட் ஆல்சோ ப்ரொவைட் கிராண்ட் சோசியல் அண்ட் ஹியூமனிடேரியன்ஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சமூக மனிதாபித்தன்மையான முறையில திட்டத்தை மானியங்களை வழங்கணும். புரியுதுங்களா? அதே டைம்ல பாத்தீங்கன்னா இதுல புக்ஸ், ரிப்போர்ட்ஸ், மேப்ஸ், கான்ஃபரன்ஸ், ப்ரொசீடிங் ரிலேட்டட் டு த பெட்ரோலியம், எனர்ஜி அண்ட் ஆயில் மார்க்கெட், பொதுவாக அவங்க அறிக்கைகள், அதனுடைய வரைபடங்கள், அதே மாதிரி எனர்ஜி, ஆயில், அதனுடைய சந்தைகள் கூட்டுறவுப்படனா 20,000க்கு மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு பெரிய தகவல் அமைப்பை வச்சிருக்கணும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ் ஓபன் டு த பப்ளிக் அண்ட் இட்ஸ் ஓபன் இட்ஸ் பை ரிசர்ச்சிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரிய வகையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்த லெவலில் வைக்கணும். இந்தியாஸ் ரிலேஷன் வித் OPEC. See, India is one of the biggest consumer of the crude oil. நம்ம பெரிய consumer. What is my consumer? வாங்குறவங்க. புரியுதுங்களா? What is my consumer? Those who get the goods from others, they are consumers. புரியுதுங்களா? நம்ம வாங்குறவங்க. இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக இருக்குது. அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா we import 86% of the crude oil, 70% natural oil, 95% cooking gas from OPEC countries. புரியுதுங்களா? அந்த நாடுகள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாங்கறத கொடுத்துருக்காங்க. பாத்துட்டியா? அந்த அளவுக்கு நம்ம டிபெண்ட் அப்பான் அதர் கண்ட்ரிஸ். புரியுதுங்களா? அடுத்த நாடுகளை நம்பிதான் இருக்கிறோம் ஆயில்ல. இந்தியா டஸ் நாட் ஹேவ் எனஃப் ஆயில். நம்மளுக்கு போதுமான அளவு இல்லையா? அதே டைம்ல இந்தியா cannot produce oil. நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணல, கம்மியா தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேயா? அடுத்த பாத்தீங்கன்னா so apart from the economic trade cooperation, India has got to have warm relationship with the other its neighbors and extended neighbors in the field of education. ஆனா நம்ம மற்ற விஷயத்துல ஆயில் தான் நம்மகிட்ட இல்லையே தர, மற்ற விஷயத்துல சரி பாத்தீங்கன்னா மற்ற நெய்பரிங் கண்ட்ரிக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி மற்ற நாடுகளோடு நம்ம நிறைய உறவு வச்சுக்கிறோம். எஜுகேஷன் சரி, ஹெல்த், ஃபைட்டிங் டெரரிசம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், வைஸ் சிட்டிசன். புரியுதுங்களா? இந்த விஷயம் டெக்னாலஜிக்கலி, அதே மாதிரி கிரைம்ஸ், இதுல எல்லாமே நம்ம நினைச்சிரோம் மற்ற நாடுகளோட நல்ல ஒரு டெவலப் ஆகி இருந்துகிட்டே இருக்கிறோம். சீமா, the lesson is over. நல்லா புரிஞ்சுக்க. Afterwards I will discuss with Vanmati Miss, then I will send that half-yearly portion. Please don't waste your time, sit and study. All should get full mark. நல்லா புரிஞ்சுக்க. கண்டிப்பா all should write compulsory write test, otherwise will call their parents, they will send the question paper. Okay amma, thank you.